அளவுக்கு மீடியமான லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பு புளியாக எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. தண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கோங்க. வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5-6 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க. அப்புறம் நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தோல் உரித்து தட்டி மட்டும் போடுங்க, வெட்ட வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறட்டும். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு தான் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் பழையபடி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயம் கலர் மாறிட்டு வருது. இன்னும் நல்லாவே கோல்டன் கலராக மாறட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து கிளறிடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அது அப்படியே நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா நீங்கள் வதக்குறதுலையே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த வதங்குற கேப்பில் நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4, அந்த 2ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளி, அதையும் ஊற்றிடணும் உள்ள. இப்போது நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி இருக்கும்ல, நீங்கள் வீட்டிலேயே அரைச்சிது, அதில் ஒரு 3 டீஸ்பூன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே இங்கே பாருங்கள், நல்லா மேஷ் ஆகி எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ நம்ம தேங்காயும் வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன், நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன், அதை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். அடுப்பு நல்லா ஹைலியே தான் இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்து குறைக்கவே இல்லை. மீனை சேர்த்ததும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. மீன் நல்லா ஓரளவு பாதி குக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். மறுபடியும் மூடி வச்சு அடுப்பை இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். மீனை உடச்சிடாதீங்க. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி லைட்டாக தூக்கி இங்கே பாருங்கள், அதோட கண்ணு தனியாக வெளியே வந்திருக்கு. அப்படின்னா மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.